ஹலோ! எங்க கிளம்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மே மந்த் ஸ்டார்ட்டிங்கில ஃபர்ஸ்ட் வீக்ல எடுத்தது இது. ஸோ, நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணவே லேட் ஆயிடுச்சு. அண்ட் எங்க கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே. ஸோ, ஆக்சுவலா வீட்ல கூப்பிட்டுருந்தாங்க. பட் நம்மளால போக முடியல. அதனால சரி அவங்களும் வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி, எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும். ஸோ, அங்க வாங்க, இந்த மாதிரி அங்க கேக் கட் பண்ணலான்னு கூப்பிட்றாங்க. சரி கடன்னு கிளம்பி அவளுக்கு வந்து நான் ஃபுட்டு அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் பனானா நினைக்கிறேன் அது. அது பாதி தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட்றத பற்றி கேட்பா. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். போன வழியில் பயங்கர டென்ஷன் வேறு ஆகிடுச்சு. பாப்பா அதில் வேறு ஒரு மூட் ஆஃப் ஆயிட்டா. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க முன்னாடியே வந்திருந்தாங்க. அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு வீட்டிலருந்து. அண்ட் பாப்பா வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் ரஷ்ஷான இடத்துக்கு. அவள் அவ்வளவா வெளியே வந்ததில்லை. ஸோ, அங்கே வந்து இந்த பரோட்டா, கொத்து பரோட்டா அடிக்கிறதுக்கு இந்த செம்மையா சவுண்டு வரும் இல்லையா? அதை கேட்டுட்டு செம்மையா பயந்துட்டா. ஸோ, அது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கேட்கும்போதெல்லாம் எங்கள் அம்மாவை பிடிச்சி வச்சுருந்தா. ரொம்ப அழுதுட்டா. செம்ம மூட் ஆஃப். நாங்கள் வெளியவே கூட்டிகிட்டு போயிட்டோம் அவளை. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே அந்த ரோட்லலாம் வச்சு அப்படி தான் அவளுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, "அடிக்கடி இனிமேல் வெளியே கூட்டிகிட்டு போங்க அவள. இந்த மாதிரி வீட்டிலேயே வச்சுருந்தா இப்படி தான் கிராங்கியாக இருப்பாங்க. திடீர்னு வெளியில் இத்தனை பேரை பார்க்கும்போது." அதுவும் இந்த 7 to 8 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டின்னு வேறு ஒன்று புதுசாக வருமா குழந்தைங்களுக்கு, புதுசாக ஆளுங்களை பார்க்கும்போது. அண்ட் நாங்கள் வந்து கேக் வீடியோ எடுக்கும்போது ரெஸ்டாரண்ட் சார்பாகவும் எடுத்திருந்தாங்க அவங்களும் வீடியோஸ்லாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எனக்கு பாப்பா மட்டும்தான். அவள் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணுறாளே கிடையாது. பாவம் அவள் தான் ரொம்ப மூட் ஆஃப் ஆகிட்டு ஒரு மாதிரி இருந்தாள். இப்போல்லாம் கொஞ்சம் ஓகே ஆகிட்டு. அந்த சவுண்டு கேட்கவும் ப்ளஸ் இவ்வளோ ஆளுங்களை பார்க்கவும் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவளுக்கு அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அவள் ஃபுட்டை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.